Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெகுலர் லோன் பத்தின வீடியோ கிடையாது. இந்த வீடியோல நாம மினிமம் 30 ல இருந்து 35 வயசுக்குள்ள கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த 4 விஷயங்கள் தான் நம்மளையும் நம்மள சார்ந்து இருக்கிறவங்களையும் தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்மள சேஃப்டியா வச்சிருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஷெட்யூல் பண்ணி இந்த 4 விஷயங்களையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டுமே ரொம்பவே சிம்பிள் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இந்த பேசிக்கான விஷயங்களை நாம செஞ்சே ஆகணும். அதாவது 30 வயசுக்குள்ள எந்த ஒரு கடனும் இல்லாம ரெக்கவர் ஆகி வெளியில வந்துடணும். அப்படி அந்த வயசுலயே உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் பிளான், லைஃப அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றது பெரிய கஷ்டமா போயிடும். ஏன்னா உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆகிற செலவு நம்மளுடைய செலவுன்னு எந்த வருமானத்தையுமே மிச்சம் பண்ண முடியாது. சோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. சோ கட்டாயம் நீங்க 30 வயசுக்குள்ள கடனை அடைச்சிருங்க. அதுவும் இந்த ஏஜ் லிமிட்டை 25 வயசுக்கு ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டாவும் இருக்கும். அதுக்குன்னு நாம கடன் வாங்கவே கூடாதுன்னு சொல்ல போறதில்ல. நீங்க எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுற மாதிரியான கடனை வாங்க கூடாது. நீங்க உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்காக கடன் வாங்கலாம். அப்படி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுல இருக்க அதிகபட்சமான டிராபேக்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி அப்படி ஆனது அப்படின்னா அடுத்து அதை டாலரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஒரு பிளானோட கடன் வாங்கலாம். அடுத்தது உங்களுடைய குடும்பத்தோட ஒரு மாத செலவுல 6 மடங்கு கட்டாயம் நீங்க சேவிங்ஸ்ல எப்பவுமே வச்சிருக்கணும். அப்போதான் கோவிட் மாதிரியான சூழ்நிலையிலோ இல்ல சின்ன சின்ன எதிர்பாராத உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுதோ இல்ல ஆக்சிடென்ட் ஆகும் பொழுதோ அந்த சேவிங்ஸ் நம்மள சேவ் பண்ணும். இல்லனா நீங்க எவ்வளவு நாள் பாதிக்கப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு காலம் ரிவர்ஸ் ஆகிருவீங்க. சோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா கடன்லாம் எதுவும் இல்ல, ஆனா என்னோட ஒட்டுமொத்த குடும்பமே என்ன நம்பி தான் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த மன வருத்தமும் படாம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்காங்க. அதுவும் ஒரு 1.5 கோடிக்கு மேல இருக்க மாதிரியான பாலிசியை சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டாவும் இருக்கும். தென் இத பொறுத்த வரையிலும் எவ்வளவு கம்மியான வயசுல நீங்க பாலிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரீமியம் அமௌண்ட்டும் கம்மியாவே வரும். அதே சமயம் ஓரளவுக்கு 60 வயசுக்குள்ள நீங்க பாலிசியை எடுத்துக்கிட்டாலுமே கம்மியான பிரீமியம் தான் உங்களுக்கு வரும். தென் அந்த 60 வயசுக்கு மேல நம்ம இடத்தை ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா இன்னொரு ஆள் வந்துருவாங்க. சோ பாலிசி ஏஜை அதிகமா போட்டுட்டு பிரீமியம் அமௌண்ட்டை அதிகமா கட்டுறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் அமௌண்ட்டை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பெஸ்டான டேர்ம் இன்சூரன்ஸ் எதுன்னு நல்லா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்சூரன்ஸை எடுங்க. ஓகே கேஸ், ஃபைனலா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துருங்க. பட் இதனோட பிரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நாம எவ்வளவு சம்பாரிச்சாலுமே ஏதாவது ஒரு எதிர்பாராத மெடிக்கல் செலவு வந்ததுன்னா அப்படியே காலியாகிரும். ஸோ ஓரளவுக்கு இன்கம் இருக்கு அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அதர்வைஸ் இதெல்லாம் என்னோட லைஃப்ல பாசிபிலிட்டிஸே இல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய யங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதாவது எப்படியாவது ஒரு 2 வருஷம் ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் வாங்கிருங்க. அதுக்கப்புறமா ஒர்க் டென்ஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்ல. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பெனிஃபிட் நம்மளுக்கு பத்தல அப்படின்னா மேற்கொண்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமே தவிர அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகே கேஸ், இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாம சொல்ல வர விஷயத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இப்போ பார்த்த இந்த எல்லா விஷயங்களையுமே உங்களால பண்ணவும் முடியும். சோ ரொம்பவே பாசிட்டிவா இருங்க, கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையும் உங்களுடைய ஃபேமிலியை ரொம்பவே ஹாப்பியாவும் சேஃபாவும் பார்த்துக்க முடியும். ஓகே கேஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.